இரத்த பாசத்தை உடையவர்கள் என்னை மறந்திருந்த போதிலும் இரத்த பாசத்திற்கு உடையவனாக்கி கொண்டானே, அவன் கடவுள் அல்லவா? மீண்டும் கொள்ளுங்க அப்பா உன் பேச்சு. அம்மா, உங்களை துன்பப்படுத்துவது எனது எண்ணமில்லை. சரி, எனக்கு 2 வரமாவது கொடு. வரமா? நானா? உங்களுக்கா? கேளுங்கள் தாயி, கேளுங்கள். உன்னாலும் தம்பிமார்கள் அளித்தார்கள் என்று இருக்கக்கூடாது. அந்த வரத்தை கொடு. அம்மா, அர்ஜுனனை கொல்லுவதற்கென்றே என் உடலில் விஷ ஊசி ஏற்றி ஏற்றி வளர்த்து வருகிறான் துரியோதனன். அர்ஜுனனை தவிர உங்கள் ஆசைக்காக மற்ற நால்வரையும் கொல்லுவதற்கில்லை. நான் அழிந்தால் உங்களுக்கு 5 பிள்ளைகள். அர்ஜுனன் அழிந்தால் உங்களுக்கு இன்னொரு 5 பிள்ளைகள். கேளுங்கள் தாயே, அடுத்த வரம். நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மீது மறுமுறை பிரயோகிக்க கூடாது. திட்டமிட்ட வேலை. தர்மம் காக்க இப்படியெல்லாம் நடக்கத்தானே வேண்டும். சரி, அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேல் பிரயோகிப்பதில்லை. இது சத்தியம். நீ வாழ வேண்டும். அந்த வரத்தை இறைவன் அருளல் வேண்டும். அம்மா, நானும் உங்களிடத்திலிருந்து 2 வரங்கள் பெற வேண்டும். உனக்குமா நான் வரம் தருவதா? அப்படி ஒரு பாக்கியமா எனக்கு? என்னப்பா? அம்மா, நான் சாகும் வரை நான் தான் உங்கள் மகன் என்று இனிமேலும் இவ்வுலகத்துக்கு தெரியக்கூடாது. இன்று இருக்கும் நிலையில் நான் தான் உங்கள் மகன் என்று தெரிய வந்தால் ஒவ்வொரு அனர்த்தங்கள் நிகழும். சற்று சிந்தித்து பாருங்கள் தாயே. எல்லாம் அவன் செயல். அப்படியே ஆகட்டும். அடுத்த வரம். சாவிற்கு பிறகு என் தாய்மடி மீது உறங்கும் பாக்கியம் என்று ஒரு முறைதான் எனக்கு கிட்டியது. அது மறுமுறையும் கிட்ட வேண்டும். நான் இறந்த பிறகு. ஐயோ, அப்படி சொல்லிவிடாதே. அம்மா, பொய்யுடம்பு என்றோ போகத்தானே வேண்டும். அம்மா, நான் இறந்த பிறகு என்னை உங்கள் மடி மீது கிடத்தி மகனே மகனே என்று கத்தி என்னை சூழ்ந்திருக்கும் இந்த பிறப்பறியா இருளை போக்க வேண்டும். இது என்ன வரம் அப்பா? இது என்னை கொல்லும் வரம். உன் வாழ்வுக்கு புகழ் தராமல் உனது சாவுக்கா புகழ் தர வேண்டும்? அம்மா, அதுதான் அழியா புகழ். இந்த வரத்தை தந்தேன் என்று கூறுங்கள் தாயே. அப்படியே ஆகட்டும் மகனே. அம்மா, நான் வரட்டுமா? போங்கள் தாயே. குருசேத்திர போர் நடைபெறுகின்றது. அத்தருணத்தில் அர்ஜுனன் கணைகள் தொடுக்கும் வேளையில் கர்ணன் மாவில் பட கர்ணன் தேருக்கடியில் விழுந்து கிடக்கின்றான்.
பிறக்கிறது. யாசிக்க வந்த நானும் எதுவும் பெற முடியாத பாவியாக விட்டேனே. யாசாமா, எது வேண்டும்? என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம். என்னிடம் இப்போது உள்ளது என் உயிர் ஒன்றுதான். அது வேண்டுமா? இல்லை என்று சொல் வராமல் எதையும் கேட்கலாம். நீ செய்த தர்மத்தின் பலனை தாரை வாழ்த்து கொடுத்து விடு, அது போதும். ஆஹா, அவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கி கர்ணா, நீ அழியா புகழோடு முத்தியும் பெறுவாய். நீ முத்தியும் சித்திக்கும் என்று எனக்கு அருள் புரியும் நீ யார்? நானா? பார். லோகநாயகா, பரந்தாமா, என்னை ஆட்கொண்டது உந்தன் அருளா? அர்ச்சுனா, இப்போது தொடரும் பாடத்தை கர்ணன் மடிந்து விடுவான். என்ன அம்மாவின் குரல் கேட்கின்றது? இறந்தது அர்ஜுனனா அல்ல கர்ணனா? என்ன அம்மா மகனே மகன் என்று அலற வேண்டும்? வாருங்கள். என் மகன் எல்லோருக்கும் மூத்தவன். உங்கள் உயிரை பிழைத்திருக்க தன் உயிரை கொடுத்தவன் அப்பா இவன். என்ன கொடுமை! உடன் பிறந்தவனை பாவி நான் கொண்டு விட்டேன். கிருஷ்ணா, நீ வென்றகன். உன்னால் அல்லவா அந்த உத்தவனை கொண்டு விட்டேன். மாட்டட்டிக் கொள்கின்றாய். உன்னொருவனால் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்னால் 6 பேர் அவனை கொன்று விட்டார்கள். என்ன சொல்கின்றாய் கிருஷ்ணா? முதலில் கண்ணனின் குண்டலங்களை இந்திரன் யாசித்து கவர்ந்து சென்றான். இரண்டாவது, பிரம்மாஸ்திரம் பெயர்ந்தராது போகட்டும் என பரசுராமர் சபித்துச் சென்றார். மூன்றாவது, கண்ணால் மகனை இழந்த அந்தனர் சமயத்தில் தேடாது நிற்கட்டும் என சாரமிட்டு பழிதீர்த்தார். நான்காவது, கண்ணனால் பிரம்மாஸ்திரம் உன் மீது நகாசுரத்தை உன் மீது 2 முறைக்கு மேல் 1 முறைக்கு மேல் விடக்கூடாது என உனது தாய் குந்தி வரம் பெற்றாள். 5வது, சல்லியத்தை நடுவில் நிறுத்திவிட்டு போய்விட்டான். 6வது, தேரை கீழ் அழுத்தி நகாசுரம் உன்னை கொள்ளாமல் நான் காப்பாற்றி விட்டேன். ஆக 6 பேர் உன்னை காத்து அவனை ஏற்கனவே கொன்று விட்டோம். கடைசியாக செத்தவாமை நீ அடித்துவிட்டு நான் தான் கொன்றேன் என்று நீ வீராப்பு பேசுகிறாய். பாவம் பழி என்று கதறுகிறாய். அத்தான், என்னை விட்டு போய் விட்டீர்களா? இனி மகன் நான் வாழ மாட்டேன். என்னையும் கூட்டி சேருங்கள். அத்தான், மகனே, மகனே, ஐயோ மகனே! நீ ஏனம்மா அழுகிறாய்? பெரிய மலை போன்ற பிள்ளைகளை வைத்திருக்கும் தாய் நீ. நான் அல்லவா அழ வேண்டும்? எல்லோரும் சேர்ந்து என் மகனை கொன்று விட்டீர்களே, இதற்கு விமோசனம் உண்டா? தாங்கள் யார் அம்மா? தர்ம தேவதை, தர்மத்துக்கு என ஒரே மகன் அவதரித்திருந்தார். அவன் தோன்றியதாய் தர்மம் தனித்தென தாயால் புரித்தது. கிருஷ்ணா, அவனே பாட விடாது உன் வேலையை முடித்துக் கொண்டாயே. கருணை கடவுளுக்கு இது அடக்குமா? நீ வாழ்வாயா? தர்மமாதா, அறமறிந்த நீயும் பிறல் போல் புலம்புதல் நீதியா? என் செயல் விதி மாறி அமையுமா?
Thank you.